இந்த வீடியோவே வழங்குவோர் மீஷோ ஆப். வீட்டில இருந்தபடியே இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம மாதம் 10,000 அதற்கு மேற்பட்டும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும். இந்த ஆப்குள்ள வந்ததும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய விதமான கலெக்ஷன்ஸும் இருக்கு. அதுல உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். லைக் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அது மாதிரி எந்த சோஷியல் மீடியா வேணா யூஸ் பண்ணி நீங்க ஷேர் பண்ணலாம். அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்காக நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அவங்க வீட்டு அட்ரஸ்க்கே நீங்க பிளேஸ் பண்ணலாம். இதுக்காக நீங்க டெலிவரி பண்ண போறதும் கிடையாது, இல்ல எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ண போறது கிடையாது. பட் உங்களுக்கு அதில் ஏர்னிங்ஸ் வந்து இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட ரேட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு மேல நீங்க எவ்வளவு ப்ராஃபிட் வேணுமோ அதை நீங்களே வந்து டிசைட் பண்ணிட்டு அவங்களுக்காக நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அந்த ப்ராஃபிட் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இந்த ஆப் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ் அவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். கண்டிப்பா இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். வீட்டில் இருக்கக்கூடிய ரவையை வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. கிட்டத்தட்ட இது 200 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை நம்ம உப்புமா செய்யக்கூடிய ரவை தான் இது. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் ரவையை அரைச்சி எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லா மாவு மாதிரி அரைப்பட்டுருக்கு. இதை நம்ம மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் எந்த பவுலில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுலுக்கு மாற்றி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேங்க. அதை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். சில்லி பவுடர், சால்ட்டெலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க. கரெக்டாக இருக்கும். இருந்தாலும் நம்ம மொத்தமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவை விட நல்லா லூஸாக இருக்கணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டேங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா கையில் ஒட்டுற அளவுக்கு லூஸாக தாங்க இருக்கணும். ஏன்னா நம்ம ரவையை அரைச்சி தான் செய்கிறோம். ரவையை அரைச்சி செய்கிறதுனால இது நல்லாவே தண்ணி பிடிக்கும். அதனால தான் கொஞ்சம் நல்லா லூஸாக பிசைஞ்சால் தான் நல்லா சரியாக இருக்கும் ஊறினதுக்கப்புறமா. எனக்கு 1/2 கப்பில் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மீதமாகிடுச்சுங்க. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து நான் சேர்த்துக்க சொன்னேன். ஒவ்வொரு ரவையை பொறுத்தது. இதை நம்ம 10 நிமிஷம் ஊற விட்டுடலாம். நான் மூடி போட்டு விட்டுறேன். மாவு ஊற விட்டு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் தான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேங்க. இப்போ கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பாருங்கள், அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே உறிஞ்சிருச்சு. நம்ம பிசையும் பொழுது எப்படி இருந்தது இப்போ பாருங்கள், மாவு கொஞ்சம் டைட் ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டேங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா லூஸாக இருக்குது. இருந்தாலும் கையில் மாவு ஒட்டுறதுனால மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதே ஸ்பூனில் தான் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்க்குறேன். எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். 2வது முறை எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிட்டேங்க. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. கையில் ஒட்டாமல் இருக்கணும்னா கையில் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. இல்லை ஒரு உருண்டையாக நம்ம தேய்ச்சிட்டு கூட மாவு இதுலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நான் மேடை மேலே தாங்க வச்சு தேய்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மேடை மேலே மாவு தூவி விட்டுடலாம். நான் மைதா மாவு தான் தூவி விட்றேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கோதுமை மாவு கூட தேய்ச்சிட்டு பண்ணிக்கலாங்க. இந்த சைஸ் அளவுக்கு நான் எடுத்துருக்கேங்க. இதில் வச்சிடலாம். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணும். ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் மாவு தூவிட்டு தேய்ச்சிக்கோங்க. எவ்வளவு மெலிசாக தேய்க்கிறீங்களோ அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா மெலிசாக தேய்ச்சிட்டேன் நான். எந்த அளவுக்கு உங்களுக்கு மெலிசாக தேய்க்க வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கலாம். சுற்றி நம்ம ஓரத்தை கட் பண்ணிடலாம். ஷேப்புக்காக தான் நான் கட் பண்ணுறேன். கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சோமாஸ் கரண்டி எடுத்திருக்கேன். கரண்டி இல்லைனா நீங்கள் கத்தியில் கூட பண்ணிக்கலாங்க. இல்லை நம்ம மறுபடியும் தேய்ச்சிட்டு மறுபடியும் கட் பண்ணிக்கலாங்க. ஒன்றும் வேஸ்ட் ஆகாது. அவ்வளோதாங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ இதில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணுறேன். உங்களுக்கு டைமண்ட் ஷேப் வேணுன்னா டைமண்ட் ஷேப் கட் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்கொயர் ஷேப்பு, எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாங்க. உங்கள் விருப்பம்தான் அது. கட் பண்ண பீசஸ்லாம் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே திரட்டிட்டு கட் பண்ணி எடுத்துட்டேங்க. சில பீசஸ்லாம் நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். சிலதெல்லாம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சிலதெல்லாம் நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேங்க. இது மாதிரி எந்த ஷேப்பில் வேணுனாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 3 ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நாம் பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே ஒரு பீசஸாக நம்ம எண்ணெயில் சேர்த்து விட்டுறலாம்.
எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சேர்த்து விடுங்க, அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டுடலாம். ஒரு பக்கம் வேகட்டும்னு திருப்பி விடுங்க. கொஞ்சம் லைட் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா தான் நம்ம எடுக்கணும். எண்ணெயில் சேர்த்து விட்ட பீஸ்லாம் பாருங்கள் நல்லா கோல்டன் கலராக செவந்துருச்சு. எல்லா பீஸுமே நல்லா எழும்பி வந்திருக்கு. அது எண்ணெயிலே ரொம்ப நேரம் இருந்தால் கருகிடும், அதனால் நான் கரண்டியில் எடுத்துகிட்டு பேசுகிறேன். இந்த அளவுக்கு கலர் வந்தால் போகிறோம். எண்ணெயை நல்லா வடிய விட்டுட்டு எடுத்துக்கோங்க. நான் பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் மாற்றி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய ரவையை வச்சு நல்லா கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம ரெடி பண்ணிட்டோம். நம்ம ஏற்கனவே மிளகாய் தூள், சால்ட் எல்லாமே இதில் சேர்த்துருக்குறோங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்னும் காரம் டேஸ்ட் கூடுதலாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக சாட் மசாலாவை மேலே தூவி விட்டுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கிற ரவையை வச்சு நல்லா கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. இதை நான் உடச்சி காட்டுறேன். கொஞ்சம் சூடாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக கிறிஸ்பியாக உடையுது பாருங்கள். கை சுடுது எனக்கு. சவுண்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் உடச்சி காமிச்சேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ரவையை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு நல்லா கிறிஸ்பியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லார் வீட்லேயுமே ரவை இருக்குங்க. ஆனால் அந்த ரவையை வச்சு ரொம்பவே கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 வீக் வரைக்கும் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. மீஷோ ஆப் பற்றின டீட்டெயில்ஸை வீடியோவோட ஸ்டார்டிங்கில் என் பையன் சொல்லியிருப்பார். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. மெயினாக வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதம் 10,000 மேலே சம்பாதிக்க முடியும். இந்த ஆப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.